ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்க நம்புறேன். சரிங்களா? இதுல இருந்து சில இஷ்யூ வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து டெலகிராம் சேனல்லையும் சரி, ப்ரைவேட்டாக சரி நிறைய இஷ்யூ சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, எனக்கு வந்து சிஸ்டம், அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மெமரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் மெமரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இமேஜ் பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. அதில் 2 மினிட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதாவது ஆன்சர் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும்போது எனக்கு வந்து திடீர்னு ஹேங் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு ஷட் டவுன் ஆயிருச்சுன்ற மாரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹேங் ஆயிருச்சுன்னா, அது அப்படியே எதுவுமே ஸ்க்ரீன் எதுவும் மூவ் ஆவல, எதுவுமே பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 10 மினிட்ஸோ, 5 மினிட்ஸோ கழிச்சு மறுபடியும் அடுத்த ஸ்க்ரீன் ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா அந்த அந்த ஹேங் ஆன சிச்சுவேஷன்ல அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் பதட்டமாயி அந்த கொஸ்டின்ஸ்லாம் இல்ல அது மாடல, டைப்ஸ் எல்லாமே மறந்த மாரி ஆயிருச்சு. சில பேத்துக்கு வந்து அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்லாம் இல்ல எங்கன்னு தெரியல. எனக்கு டேட்டா வரல. ஆனா நார்த் சைட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமே வந்து செகண்ட் பேட்டரி கிராஷ் ஆன மாரி. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டரியில பார்ட் ஏ மட்டும் 2 பார்ட் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பார்ட்ட மட்டும் கிளியர் பண்ணிட்டு, செகண்ட் பார்ட் வந்து இது மட்டும் கொஸ்டின் மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஆனா ஆன்சர் அந்த ஷீட் வந்து டிஸ்ப்ளே ஆவல. அதுக்குள்ளயே செகண்ட் பேட்டரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சிஸ்டம் வந்து 10 மினிட்ஸ் டிலே ஆயி டிஸ்ப்ளே ஆயிருக்க மாரி சொன்னாங்க. ஸோ அந்த மாரி கேஸ்க்குலாம் என்ன பண்றது? ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கான பெர்சனுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. மொத்தம் அந்த ஷிஃப்ட் ஃபுல்லா நடந்திருந்துச்சுன்னா, மேபி வந்து அவன் கேன்சல் பண்றான். இல்லன்னா ரீஷெட்யூல் கூட குடுப்பாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கான பெர்சனுக்கு மட்டும் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒண்ணு சிஸ்டம் ஹேங் ஆயி நிக்கிறது. மேபி அதுல டைமிங் எதாவது அட்ஜஸ்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அந்த டீட்டெயில் நான் எதுவும் கேட்கல. மேபி டைமிங் வந்து விட்ட டைமிங்ல இருந்தா வரும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா முன்ன நம்ம சிபிடி 1, 2 எழுதும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா, எதுலருந்து விட்டோமோ கன்டின்யூ அதுலருந்து தான் ஆகும். ஸோ அந்த மாரி தான் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன் இதையும். டீட்டெயில் நான் சரியா கேட்கல அத. அத பத்தி நான் கேட்கல. ஸோ அந்த மாரி ஆகும்போது, உங்களுக்கு வந்து விட்ட டைம்லேருந்து வரும். ஆனா அந்த பதட்டமான சிச்சுவேஷன்ல நீங்க வந்து விட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாரி கேஸஸ்க்கு வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நீங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்ற மாரி கேஸ் வந்து அவங்களுக்கு கணக்கு ஆயிடும். அதாவது டிஸ்ப்ளே வந்து என்னதான் இருந்தாலும் மெமரி பேஸ் இல்லையா? மெமரி பேஸ்ன்னும்போது நீங்க வந்து மெமரி பண்ணிட்டு, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல உடனே நம்ம எழுத போறோம். நார்மல் எக்ஸாம் உடனே எழுத போறோம். உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் மாரி ஆயிருச்சு. 5 மினிட்ஸோ, 10 மினிட்ஸோ ஆயிருச்சு. ஸோ அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அதுலயும் டைமிங் வந்து அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா, மெமரில 2 மினிட்ஸா மாத்திருந்தாங்க. நம்ப டெஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து 3 மினிட்ஸா இருக்கும். அடுத்து 2.5 அடுத்து 2 மினிட்ஸா மாத்திட்டாரு. ஆ அன்லிமிட்டெட்ல பார்த்தீங்கன்னா, இனிமே மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது 3 மினிட்ஸ் டைமிங் இருக்கும். நியூன்றனால. அடுத்து 2.5 அடுத்து கடைசியா 2 மினிட்ஸ்ன்ற எடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 மினிட்ஸ் எடுத்துட்டு வரும்போது நாங்களும் நெனச்சேன், எக்ஸாம் 3 மினிட்ஸ் தான் இருக்குன்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லயே 2 மினிட்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. 3 மினிட்ஸா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 மினிட்ஸா மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு மினிமம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எரர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, சிஸ்டம் வந்து எரர் ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல மினிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 நிமிஷத்துல கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆயிருந்தாலுமே, கொஸ்டின் ஆர் ஆன்சர் ஷீட் டிஸ்ப்ளே ஆயிருந்துச்சுன்னா, இது வந்து அவங்க இன்வாலிட் பண்றதுக்கு சான்சஸ் இல்லங்க. சரிங்களா? இன்வாலிட் பண்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா மெமரி பேஸ்ன்றனால அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு அந்த டாஸ்க்கா ஆயிருச்சு அந்த மாரி. இல்லன்னா 2 மினிட்ஸ் எல்லாத்துக்கும் எனஃப்பா இருந்திருக்கு. உங்களுக்கு 1 மினிட் அந்த ரேஞ்ச் வந்திருக்கலாம். சரியா கேட்கலனால அந்த டீட்டெயில் சரியா தெரியல எனக்கு. மேபி சில பேத்துக்கு வந்து கொஸ்டின் 1 மினிட் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினே ஹேங் ஆயி திடீர்னு ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த 1 மினிட்ல கடைசி 1 மினிட் ஓப்பன் ஆயிருக்கலாம். ஸோ 1 மினிட் மட்டும் அவங்களுக்கு ஓடியிருக்கும். ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க ஒரு 10 கொஸ்டின் சில பேர் சொன்னீங்க 10 போட்டிருக்கேன் ப்ரோ. சில பேர் 8 போட்டிருக்கேன் ப்ரோன்னீங்க. சில பேர் அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்றதுக்குள்ளயும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோன்னு மாரி சொன்னீங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல வந்து சரியா பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வருது இல்லையா? அதுல சரியா பண்ணல ப்ரோ. 8 தான் குடுத்துருக்கேன். ஆனா செகண்ட் பார்ட்ல நான் 12 குடுத்துருக்கேன். அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, அங்க டைமிங் வந்து 1 மினிட் மேலவே 2 மினிட்ஸ் நம்மளுக்கு காட்டணும். 1 மினிட் மேலவே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்குன்ற மாரி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சில பேத்துக்கு அதாவது நம்ப கம்யூனிட்டி சைட்லயோ, இல்ல எந்த சைட்லயும் சேனல் சைட்லயோ எதுலயுமே அத மென்ஷன் பண்ணல இந்த மாரி. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு இது அனுப்பிச்சு இந்த மாரி டைப் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இத வந்து நான் மெயில் பண்ணலாமான்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் அது. அதுல என்ன போட்டிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ அதாவது மெமரில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து கிராஷ் பண்ணிட்டாராம். பார்ட் 1 வந்து ஓகே.
செகண்ட் பார்ட் வரும்போது அவருக்கு வந்து வரவே இல்லையாம். ஷோவே ஆகலையாம். சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சாம். சிஸ்டம் ஆஃப் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்டரி நம்பர் 2க்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. பேட்டரி நம்பர் 2 டைரக்ட்டா வந்துருச்சு. இந்த பாட்டு வந்து ஷோ ஆகல. சரிங்களா? அந்த பாட்டு சுத்தமா அவருக்கு ஷோ ஆகல. ஆன்சர் கீயும் வரல, கொஸ்டினும் வரல. டைரக்ட்டா பேட்டரி நம்பர் 2க்கு வந்துருச்சு. அந்த டைம் மட்டும் சிஸ்டம் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்று இல்ல ஆஃப் ஆகியோ, பேட்டரி நம்பர் 2க்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாரி கன்சிடர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சு, சுத்தமா எதுவுமே பார்க்கல ப்ரோ. ஆன்சர் கீ கூட எனக்கு ஷோ ஆகல. கொஸ்டின் நான் பார்த்துட்டேன். ஆனா ஆன்சர் ஷோ ஆகல. டைரக்ட்டா பேட்டரி 2 வந்துச்சுன்னா, இந்த மாரி பெர்சன் வந்து நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் எப்படின்னா பார்ட் 1 இருக்கு இல்லையா? இல்ல நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ, அதே மார்க் குடுக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க 8 தான் எடுத்திருக்கீங்க. அடுத்த ஷிஃப்ட் உங்களுக்கு ஈஸியா இருந்திருந்தாலுமே, உங்களுக்கு இந்த 8 வரதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான பெர்சன் மொத்தம் பேருக்கு நடந்திருந்தா கட்டாயம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம. அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு பெர்சன் நடந்திருக்கனால அது எதுவும் பண்ண முடியாது அவங்கனால. ஸோ இந்த மாரி மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க 12 எடுத்திருந்தாலுமே, அடுத்த இதுலயுமே 12 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி மெசேஜ் பண்ணது என்னன்னா, டைமிங் வந்து பத்தல. இல்ல அந்த பதட்டமான சிச்சுவேஷன்ல என்னால போட முடியல. கொஸ்டின்ஸ மிஸ் பண்ட்டேன். இல்ல வந்து எனக்கு கொஸ்டினே 1 மினிட் தான் ஆச்சு. அதுக்குள்ள சிஸ்டம் ஆஃப் ஆயிருச்சு. ஆனா ஆன்ஸர் கீ 2 மினிட்ஸ் இருந்துச்சு. இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருந்தாலுமே மெயில் பண்ணுங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா? ஏன்னா எனக்கும் தெரியல என்ன நடக்கும்னு. ஸோ உங்களோட தரப்புல இருந்து நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. அது நீங்க அப்ளை பண்ண மெயில் ஐடியா இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்தாலும் சரி. அது உங்க சாய்ஸ். எந்த மெயில்ல இருந்துமா அந்தந்த ஜோனுக்கு நீங்க சென்னை ஜோன்னா சென்னை ஜோனுக்கு மெயில் பண்ணுங்க. பெங்களூர் ஜோன்னா பெங்களூர் ஜோனுக்கு மெயில் பண்ணுங்க. அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கான ஜோனுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. அவங்க சைட்ல இருந்து எது ரிப்ளை வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இஷ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 10 மெம்பர்ஸ் டூ 50 மெம்பர்ஸ் வந்து சொல்லிட்டீங்க என்ட்ட. இந்த மாரி ஆயிருக்கு ப்ரோன்னு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் தான் சிபிஏடிய கொண்டு வந்தாங்க இதுல, சிஸ்டம்ல. அந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த டைம் இந்த மாரி ஆயிருக்குன்னும்போது ஸ்பெசிஃபிக்கா அங்கங்க நடந்திருக்கு. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேபி ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே இன்னைக்கு நடந்த ஒரு இஷ்யூ. சரிங்களா? ஆனா சிபிடி சாரி ஷிஃப்ட் 2 இருக்கு இல்லையா? அதுல பண்ணவங்களுக்கு அந்த மாரி இஷ்யூ வந்ததா எனக்கு வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஷிஃப்ட் 1ல மட்டும் இந்த மாரி இஷ்யூ நடந்திருக்கு அங்கங்க. ஸோ அவங்க எல்லாருமே மெயில் பண்ணி பாருங்க. நம்ம மெயில் பண்ணாம விட்டா தப்பு நம்மள மேல இந்த மாரி ஆயிடும். ஸோ மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க தரப்புல இருந்து என்ன வருதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபையா நம்மளுக்கு இருக்கும். ட்ரை பண்ணாம விட்டுருந்தாலும், சரி நம்ம பண்ணியிருக்கலாமோன்னு மாரி தோணியிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிருங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன குடுக்குறாங்க நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அனலைசிஸ். எக்ஸாமோட அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1 நடந்த ஷிஃப்ட் 1ல பார்த்தீங்கன்னா, மெமரிங்க. மெமரி வந்து ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸி மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, அந்த ஆன்சர் கீ வருது இல்லையா? ரொம்ப டிஃபிகல்ட்லாம் வரல. இப்போ இன்கேஸ் வந்து இப்படி ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் கீல இப்படி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு இமேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டு, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாரி போட்டு, ஸோ இந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபரன்ஸ் மாரிலாம் இல்ல. அதாவது இமேஜ ரொட்டேட் பண்ணி அந்த மாரிலாம் இல்ல. அந்த டோட்டல் சேஞ்சஸ் நெறைய இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். இப்ப இதான் கொஸ்டின் இருக்குன்னா, இந்த மாரி தான் ஆன்சர் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஆன்சர்னா, அப்புறம் இந்த இடத்துல 2 0. இல்லன்னா இங்க மேல ஒரு 0, கீழ ஒரு 0. இல்லன்னா இந்த மாரி போட்டு, இங்கிட்ட ஒரு 0. ஸோ இந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டாலாம் சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஏரோ மார்க் மாரி, ஒரு ட்ரையாங்கிள், ஸ்கொயர் மாரி, ஒரு ரவுண்ட் மாரி இருக்குன்னா, இந்த மாரி இத மாத்தி மாத்தி கேட்டாங்க. இந்த ரொட்டேட் இந்த மாரி இத. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இது. அடுத்து இந்த பக்கம் அந்த ஸ்கொயர வச்சு, ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் வச்சு, இந்த மாரி தான் கேட்டிருந்தாங்க. அதாவது பண்ண முடியாத அளவுக்கு இமேஜ் நம்ம அன்லிமிட்டட்ல போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி இமேஜஸ்லாம் வரல. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ மேபி சில பேத்துக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். பிராக்டிஸ் பண்ண பெர்சனுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அன்லிமிட்டட்லயே நீங்க மெமரி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இந்த மெமரியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா, 60 பிளஸ்ன்றது ஒரு நல்ல ஸ்கோருங்க. ஆவரேஜ் 16 பிளஸ் அக்யூரேட்டா நான் சொல்றேன். இது வந்து அட்டெண்ட் பண்ணத வச்சு நான் பேசல. அக்யூரேட்டா அதாவது நீங்க 24 போட்டிருந்தாலுமே, அக்யூரேட்டா 16 கரெக்ட்ன்னு தெரியும் ப்ரோன்றவங்களுக்கு ஓகே. நல்லா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து கட்டாயமா பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ் இருக்கு சில பேத்துக்கு. ஸோ அவங்களோட மார்க்லாம் ட்ராப் ஆகும்னு யோசிக்காதீங்க சரிங்களா? நீங்க விட்டுருக்க பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், 1 கொஸ்டின், 3 கொஸ்டின் அந்த மாரி தான் சொல்லியிருக்கீங்க. மீதி இருக்க கொஸ்டின் நீங்க கரெக்ட்டா போட்டிருந்தாலே வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு.
அதாவது டிஸ்ப்ளே வந்திருக்கும். உங்களுக்கு வந்து 16ன்றது வந்திருக்கும். ஏதாவது ஒரு பேட்டரியில அதாவது ஏதோ ஒரு பார்ட்ல வந்து நீங்க ஃபுல் மார்க் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஆவரேஜா கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஸோ இது வந்து 16ன்றது ஒரு மினிமம். இந்த 16 ரேஞ்ச் போட்டிருக்கவங்களுக்கு ஓகே. நீங்க டாப் ஆர்டர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அதாவது டாப் ஆர்டர்ல கன்சிடர் பண்றேன் ப்ரோ. என்ன ஸ்கோர் ப்ரோ எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, 22 ஒரு நல்ல குட் ஸ்கோர். அதாவது இது வந்து மினிமம். ப்ரோ நான் வந்து கொஞ்சம் வீக் தான் ப்ரோ. எனக்கு வந்து அந்த அளவுக்கு மெமரி பண்ண முடியல டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த 16ன்றது ஒரு நல்ல ஸ்கோருங்க. 16+ நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கரெக்டான கொஸ்டின்ஸ் 16+. மொத்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்றத பத்தி நான் இந்த இதில ஃபுல்லா பேச போறதே இல்ல. சரிங்களா? நீங்க எவ்வளோன்னு அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அக்யூரசி 16 கரெக்ட்டா தெரியும் ப்ரோன்றவங்களுக்கு ஒரு நல்ல இது ஷிஃப்ட் 1ல நல்ல ஒரு இது. அதே மாரி 22ன்றவங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட். ஹை ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் நான் நெறைய கரெக்ட்டா போட்டிருக்கேன் ப்ரோ. அப்படி சொல்றவங்களுக்கு 22ன்றது ஒரு கரெக்ட்டான கொஸ்டின்ங்க. 24 கூட போட்டுருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ரேஞ்சுல எதிர்பார்க்குறவங்க, அதாவது இப்போ 20 ரேஞ்சுல எதிர்பார்ப்பீங்களா? ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 22ல கூட சம்திங் கன்சிடர் பண்ணுவாங்க. சரி இன்னும் ஒரு 2 கொஸ்டின் போட்டிருந்தா எல்லாத்தோட நல்லா இருந்திருக்குமோ! ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 22, 23, 24லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். 16 டூ இந்த 22 சரிங்களா? இந்த பிட்வீன்ல இருக்கிறது தான் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். நீங்க 23, 24 குடுத்ததுனால சூப்பர் தான். நான் அத தப்புன்னு சொல்லல. இந்த ஒரு ஆவரேஜா இந்த பிட்வீன்ல இருக்கவங்களுக்கு ஓகே. ஸோ ஆவரேஜ் என்னமோ நம்ம போடுற மார்க்கோட 1 மார்க் கம்மியா வரலாம். அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஸ்கோர் போட்டிருக்கவங்கலாம் நல்ல ஸ்கோர் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. யாரும் பயப்பட வேணாம். சரிங்களா? ஏன்னா அது ஓவராலா 16 வந்தாலுமே, உங்களுக்கு வந்து ஆவரேஜ் 16 மேல இருக்கும்போது நீங்க வந்து பாஸ் பண்ணிருவீங்க. 42% கரெக்ட்டா வந்துரும். ஸோ இது கீழ போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன இதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஷிஃப்ட் 1ல பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வந்து டிராப் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஷிஃப்ட் 2ல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் அதிகமா அதாவது மெம்பர்ஸ் கம்மியா இருந்திருக்காங்க. ஷிஃப்ட் 1ல மெம்பர்ஸ் அதிகம், ஆவரேஜ் டிராப் ஆகும். ஷிஃப்ட் 2ல மெம்பர்ஸ் கம்மி, ஆவரேஜ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 2 மெமரியில பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றது கரெக்ட்டா எல்லாமே ஈஸியா தான் ப்ரோ இருந்துச்சு. ரொம்ப இதுவாலாம் இல்லன்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18+. 18+ நீங்க மெமரில போட்டிருந்தீங்கன்னா, ஷிஃப்ட் 2ல ஒரு நல்ல ஸ்கோர். டீசென்ட்டான ஸ்கோர். எதுக்கு நான் உங்களுக்கு 2 மார்க் இந்த டிஃபரன்ஸ் குடுக்குறேன்னா, உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து ஷிஃப்ட் 2ல கம்மியா இருக்காங்க. நான் வந்து நம்மளோட சர்க்கிள்ல நம்ம போல் பண்ண விஷயம் வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 70-80% பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1 தான் போல் ஆயிருக்கு. ரிமைனிங் 2% அந்த 20% தான் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 2க்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 2 மார்க்ஸ வந்து நான் ஏத்தி சொல்றேன். நீங்க ஒரு 18 கொஸ்டின் வந்து இந்த மெமரி டெஸ்ட்ல கரெக்ட்டா போட்டிருந்தீங்கன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஷிஃப்ட் 1 கிளாக்ல பேட்டரி நம்பர் 2 இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாவே ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னாலே இப்போ அந்த இதுல நம்ம 22 சொன்ன மாரி, இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நல்ல அட்டெம்ப்ட்னாலே ஒரு 18 சொல்லலாங்க. 18+. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுல 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாரி இருந்துச்சு. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின இது சொல்றேன் நானு. இப்போ டைரக்ட்டா ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஒரு ஹாஃபா பிரேக் பண்ணதுக்கப்புறம், இங்கிட்டிருந்து ஒரு 5 சம்திங் 3, 2, 5, 4, 1 இந்த மாரி இருந்துச்சு. சரிங்களா? நம்பர் இப்படி தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல இந்த நம்பர்லாம் என்னன்னு தெரியல. ஸோ ஓகே. இது வந்து கன்சிடர் பண்ண வேணாம். கொஸ்டின்ல இருந்து கன்சிடர் பண்ண சொல்லல. நீங்க இனிமேல் வரும்போது பிக்கெஸ்ட் நம்பர் எது கேட்டிருந்தாங்க. அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரும்போது பிக்கெஸ்ட் நம்பர் எது கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாமே 5 சொல்லியிருப்போம். ஆனா அதுல கொஸ்டின்ல இன்னொரு டவுட் இருந்துச்சுன்னா, டஸ் நாட் அப்பியர் இன் எனி டைரக்ஷன்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஆப்போசிட்ல எனி டைரக்ஷன்ல நம்பர் அப்பியர் ஆயிறக்கூடாதுன்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ 5ன்றது ஆப்போசிட்லயே அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 5 இருக்க வாய்ப்பு இல்ல. அத விட்டா 3ன்றது தான் ஆன்ஸரா வரணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, 5 தான் ப்ரோ வரும்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டவுட். ஸோ அதுல ஒரு கொஸ்டின் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டுவைஸ் அப்பியர் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி வந்திருந்துச்சு. 2, 3 தாட்டி இருந்துச்சு. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 இருந்துச்சு. ஸோ டுவைஸ் வந்து அப்பியர் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் டுவைஸ் அப்பியர் ஆயிருக்க கூடாதுன்னு. அப்ப ட்ரைஸ் அப்பியர் ஆயிருக்கலாம் இல்லையா? இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. ட்வைஸ் இருக்கக்கூடாதுன்னா, ட்ரைஸ் இருக்கலாம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இதுல 2. ஸோ இதுக்கும் சரியான ஆன்சர் தெரியல கன்ஃபார்மா. ஸோ அதனால 18 குடுத்துருக்கேன். 18ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். நல்ல ஸ்கோர் மீன்ஸ் மேக்ஸிமம் நீங்க அட்டெண்ட் பண்ணாலே இந்த இதுல 1 5ஆ இருக்கணும், இல்ல 2ஆ இருக்கணும். இந்த 2த்துல எது பாசிபிள்னு தெரியல. ஸோ 18ன்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். நல்லா நல்லா படிக்கிற நல்லா போட்டிருக்கேன்னு சொல்றவங்களுக்கு 18ன்றது நல்ல அட்டெம்ப்ட்.
இல்ல ப்ரோ நான் மாடரேட்டா தான் போட்டிருக்கேன். இது என்ன ப்ரோ ஸ்கோர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 15+ நல்ல அட்டெம்ப்ட்டுங்க. மாடரேட்டா போட்டவங்களுக்கு 15+ போட்டிருந்தீங்கன்னா ஓகே. நல்ல அட்டெம்ப்ட். ஷிஃப்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19ங்க. 19% நல்ல அட்டெம்ப்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு வந்து லாக் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்திருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டீங்கன்னா, மீதி 19 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கிளியரா நார்மலா இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலயும் பார்த்தீங்கன்னா 15+ன்றது ஒரு நல்ல இது ஸ்கோர். சரிங்களா? அடுத்து பேட்டரி நம்பர் 3. பேட்டரி நம்பர் 3 எல்லாத்துக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். கியூப் தான் கேட்டிருந்தாங்க. இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் கியூபுக்கு வந்து கன்சிடர் பண்றதே பார்த்தீங்கன்னா, 2 ஷிஃப்ட்டுக்குமே சரி. ஷிஃப்ட் 1 அண்ட் 2 சரிங்களா? 1 அண்ட் 2க்கு கன்சிடர் பண்றதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து 35+ தான். 35+. 35+ எதுக்கு சொல்றேன் 35+? நெறைய பேர் கியூப் போட்டுருக்காங்க. எல்லாருமே இப்ப யார்ட்ட வந்து நீங்க கேட்டாலும், எல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அக்யூரசி கேட்டா யாருன்னு தெரியல ப்ரோ. என்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆன்சர் கீ வருமான்னு கேட்கறாங்க. ஆன்சர் கீ வருமா எனக்கும் தெரியல. நான் கேட்ட வரையும் ஆன்சர் கீ கிடையாது. டைரக்ட்டா வந்து உங்களுக்கு ஸ்கோர் கார்ட் மெரிட் லிஸ்ட் தான் வரும்ன்ற மாரி சொன்னாங்க. அதாவது இந்த எக்ஸாம் முடிச்சு இதோட ஸ்கோர் கார்ட் கூட மெரிட் லிஸ்ட் வந்த டிவிக்கு யாரெல்லாம் செலக்ட்டோ, அவங்க லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்ன்ற மாரி சொன்னாங்க. ஸோ இத பத்தி எனக்கும் சரியா டீட்டெயில் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ வரும்? என்ன வரும்னு? டைரக்ட்டா அவங்க ஸ்கோர் கார்டு அதாவது மெரிட் லிஸ்ட்ல விடுறாங்க அப்படின்னா 60 டேஸ் கன்ஃபார்மா எடுக்கும். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா 60 டேஸ் எடுத்திருக்கு. ஒரு ஒரு ரிசல்ட் வரதுக்கு. ஸோ 60 டேஸ் பிளஸ் வந்து எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்கோர் கார்டு விட்டுருவாங்க. சிபிஐடியோட ஸ்கோர் கார்டு வந்துரும் அப்படின்னா, மேபி 1 மந்த்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் கார்டு வந்து மறுபடியும் 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரலாம். ஸோ ஒரு கியூப்ல பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட் எப்பவுமே நினைக்காதீங்க. 35 அட்டெம்ப்ட் குடுத்துட்டேன்னு, உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டா தெரியுன்ற மட்டும் யோசிங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அவங்க கேட்ட நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த ஒரு 3 டிஜிட்ல தான் இருந்துச்சு. அதாவது ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த டிஜிட்ல தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இதுக்கு 1, 2 ஸோ சில இதுக்கு 8, சில இதுக்கு 7 அந்த மாரி இருந்துச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சில பேர் பயந்திருக்கலாம். ஸோ எப்படி போறதுன்னு தெரியாம அந்த இதுல மறந்திருக்கலாம். இல்ல சில பேருக்கு கியூப் சரியா தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால 65ன்றது சாரி 35ன்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கியூப்ல 2 ஷிஃப்ட்டுக்குமே. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஷிஃப்ட் 1 அண்ட் 2 யாரு பேட்டரி நம்பர் 4ல. பேட்டரி நம்பர் 4லயும் டோட்டல் 60 கொஸ்டின்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல டைம் தான். நம்ம டெஸ்ட் போட்ட டைம் தான் இருந்துச்சு. நல்ல கொஸ்டின், நல்ல டைமிங். அதே மாரி சைனீஸ் லெட்டர்ஸ்லாம் நெறைய நடுவுல குடுத்துருந்தான்னு நெனைக்கிறேன். சைனீஸ் லெட்டர்ஸ் சம்திங் டிஃபரெண்டா ஒரு டயகிராம் மாரி குடுத்து, இல்ல இமேஜ் மாரி குடுத்துருந்தாங்க. சில பேர் இதுல வந்து எல்லாமே போட்டேன் ப்ரோன்னு வைங்க. சில பேர் வந்து கடைசி வரையும் டைம் பத்தல ப்ரோ ஸ்கிப் ஆயிருச்சு. அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆயிருச்சுன்ற மாரி சொன்னீங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 45ன்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டுங்க. நீங்க டாப்பர் எல்லாமே போட்டீங்கன்னா, நீங்க 60யே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 60, 60 போட்டீங்கன்னா, நீங்க அதே கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல போடாம பயந்துட்டு இருப்பான்ல, ப்ரோ நான் 50 தான் போட்டிருக்கேன். வருமா? வருமான்னு கேட்பீங்கல்ல. ஸோ அந்த மாரி கேண்டிடேட்டுக்கு 45ன்றது நல்ல அட்டெம்ப்ட். ஸோ இது கீழ போட்டிருக்கவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இதோட கம்மியா தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்றது அந்த ஒரு 15 கொஸ்டின்ஸ்ன்றது மாடரேட்டா யார்ட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, 50 போட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு 45 அதாவது 40 ரேஞ்ச் தாண்டிட்டாங்க. யார்ட்ட கேட்டாலுமே 40 ரேஞ்ச் தாண்டிட்டாங்க. ஸோ 40-50 இந்த ரேஞ்ச்ல இருக்காங்க. நான் வந்து அதுல ஆவரேஜா நான் 45ன்றத சொல்றேன். சரிங்களா? இது வந்து கட் ஆஃப் இது அதாவது ஆவரேஜ் இதோட கூட குறையலாம். சரிங்களா? ஏன்னா வந்து நெறைய பேர் அவசரத்துல போட்டுருக்கலாம். ஸோ ஆவரேஜ் 30 கூட வரலாம். நான் சொல்றது வந்து என்ட்ட டேட்டா குடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸாம் எழுதுன பசங்க. அவங்க குடுத்துருக்க டேட்டா வச்சு இந்த 40-50ன்ற ரேஞ்ச சொன்னாங்க. அதுல இருக்க நான் ஆவரேஜா தான் நான் எடுத்திருக்கேன் 45ன்னு. அதுவே பேட்டரி நம்பர் 3லயும் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னாங்க ப்ரோ 40 போட்டிருக்கேன் ப்ரோ. அதாவது 50 போட்டிருக்கேன். 40ன்றது கிட்டத்தட்ட கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ. ஒரு 10 கொஸ்டின் எங்கிட்டாவது தப்பா வர மாரி இருக்கும் ப்ரோன்னாங்க. ஏன்னா பேட்டரி ஷிஃப்ட் 1 இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் 1ல இருந்து ஒரு பிரிட்ஜ் மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழ 9 கட்டம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் தான் சென்ட்ரல் பிளாக்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது பிரிக்ஸ் இது இருக்கு. கியூப் இருக்கு. அதுக்கு அடுத்து மேலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க 9 கட்டம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து இது உங்களுக்கு எப்படி இருக்கு? பசில் மாரி இருக்க மாரி இருக்கும்ல.
மேலேயும் 9 கீழேயும் 9. ஆனா நடு பிளாக்ல மட்டும்தான் வந்து 3 இந்த நடு பிளாக் இருக்கு பாருங்க. இதுல மட்டும்தான் 3 பிளாக் இருக்கு ஃபுல்லாவே. ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதுல இருக்க 2 பிளாக் மட்டும் தான் ஹிட்டன்ல இருக்கு. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா, சைடு வியூ 3 தெரியுது. இந்த 3 தெரியிற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இத வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இந்த 2 சைடுமே வந்து பிளாக் இருக்கு. அடிஷனல் பிளாக் இந்த 2 சைடுமே இருக்கு. மிடில் பிளாக்க விட்டுட்டீங்கன்னா, ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல சைடுல 6 தெரியிற மாரி, இதுலயும் சைடுல 6 தெரிஞ்சுச்சு. அது எப்படி கீழ் பிளாக் இல்லாம மேல் பிளாக் வரும்? ஸோ இது வந்து எதுல கன்சிடர் பண்றாங்கன்னு தெரியல. அது இல்லாம சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கொஸ்டின் வந்து சைடுல எட்ஜ் லைட்டா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்களா? இல்ல ஹிட்டன்லயும் கன்சிடர் பண்றாங்களான்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால இதுல அப்ராக்ஸிமேட்டா 35 கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இது எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா. சரிங்களா? கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணதெல்லாம் நான் பேசல. கரெக்ட்டா 35 கொஸ்டின் இருந்துச்சுன்னா, ஓகே. நல்ல அட்டெம்ப்ட் அதெல்லாம். அடுத்து பேட்டரி நம்பர் 5 முக்கியமான பேட்டரி. ஏன்னா புது பேட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. சேம் இமேஜ்ன்னு. சேம் ஃபிகர் ஆர் சேம் இமேஜ். நல்ல அட்டெம்ப்ட். டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் குடுத்துருக்காங்க. டெஸ்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. 8 மினிட்ஸ் 72 கொஸ்டின்ஸ். யாரெல்லாம் இதுல வந்து 72 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். கரெக்ட். 72மே கரெக்ட்ன்னு சொல்றீங்களோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70 டி ஸ்கோர் தொடுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஏன்னா வந்து நான் கேட்டிருக்கேன். நெறைய பேர் எழுதினவங்க எல்லார்ட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். கேட்டதுல எனக்கு தெரிஞ்சு சேனல்ல சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா 50 ரேஞ்ச் சரிங்களா? 55 பிளஸ் தான் சொல்லியிருக்காங்க. சில பேர் 72 போட்டிருக்கேன் ப்ரோ, 60 போட்டிருக்கேன் ப்ரோ, 66 போட்டிருக்கேன் ப்ரோ சொன்னாங்க. அவங்கள்ட்டலாம் கரெக்ட்டா ப்ரோ? நீங்க போட்டது எல்லாமே கரெக்ட்டான்னு கேட்டா, தெர்ல ப்ரோ. பயமா இருக்கு. டி ஸ்கோர் வரும்போது தான் தெரியும். பாஸ் ஆயிடுவேனான்னு தெர்ல. அதாவது 66 போட்டு பாஸ் ஆயிடுவேனா தெர்லன்றாங்க. 72 போட்டு அதான் சொல்றாங்க. பாஸ் ஆயிடணும். பாஸ் ஆயிடுவேனான்னு தெரியல. இந்த மாரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாரினா அவங்க வந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணுமே சொல்லி அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா? 36 கொஸ்டின்ஸ் இதாவது அவங்க கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வரும்போது தான் டைம் இல்லன்னு சொல்லி கட கட கடன்னு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த செட்ல பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு அந்த 36 நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 36 வந்து ஆவரேஜா கன்சிடர் பண்ணலாம் நம்ப. ஸோ 40 போட்டிருக்கேன். அவ்வளோதான் கவலைப்படாதீங்க. 36ன்றதே நம்மளுக்கு இன்னும் ஆவரேஜா தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 40 போட்டிருந்தாலே 40 போட்டிருக்கவங்க அக்யூரசி 100 நான் எல்லாமே கரெக்ட்டா பார்த்து பார்த்து போட்டேன் ப்ரோ. 8 நிமிஷத்துல 40 தான் போட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதுவே கரெக்ட்டா 40, 40 கரெக்ட்னா கரெக்ட்டான இதுங்க. சில பேரு 60 போட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு 5, 10 தப்பா வரலாம் ப்ரோன்னாலும் ஓகே பிரச்சனைங்க இல்ல. இல்ல ப்ரோ 30 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அத பத்தி எனக்கு டேட்டா எதுவும் சரியா தெரியலங்க. ஏன்னா வந்து 1, 2 சில பேர் இந்த 30 அந்த ரேஞ்ச்லாம் இருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்ல. ஸோ அந்த ரேஞ்ச்லயே போட்டிருந்தீங்கன்னா, டி ஸ்கோர் வர வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 40 ரேஞ்ச்லாம் நல்ல அட்டெம்ப்ட்ன்னு நான் சொல்லுவேன். இதுல 72 கரெக்ட்டா போட்டிருக்கீங்க, இல்ல 60 அபோவ் கரெக்ட்டா போட்டிருக்கீங்கனாலே கட்டாயம் வந்து 60 பிளஸ் டி ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லாத்தோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, இந்த இன் பிட்வீன்ல சொல்லப்போனா ஒரு 40 ரேஞ்ச் டூ 60 ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. சரிங்களா? அதாவது அக்யூரசி வச்சு பார்க்கும்போது 40-60 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அந்த 72 போட்டவங்களுக்கெல்லாம் அக்யூரசி என்னன்னு தெரியல எனக்கு. கேட்டவரையும் அவங்களுக்கும் தெரியல. வந்தா தான் தெரியுன்ற மாரி சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு இதுல வந்து டக் டக்குன்னு அதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணணுன்ற இதுலயே அவங்க வந்து குளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. 40 போட்டிருந்தாலே நல்ல அட்டெம்ப்ட் தான் பேட்டரி நம்பர் 5ல. ஸோ ஓரளவுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் மார்க்ஸு. அதாவது கொஸ்டின் சொல்லியிருப்பேன். இத்தன கொஸ்டின் போட்டிருந்தாலே நல்ல அட்டெம்ப்ட் தான்ற மாரி. சரிங்களா? இத வச்சு நீங்க வந்து இது வந்து ஒரு பிரிடிக்ஷன் மட்டும் தான். பிரிடிக்ஷன்னா என்ட்ட வந்து டேட்டா வச்சு இந்தந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்குன்ற மாரி சொல்லியிருக்கேன். அதுவே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேருந்து நான் எழுதினேன். ஸோ அத வச்சு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மெமரிக்கு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லியிருக்கேன். மெமரிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 கொஸ்டின்றது கரெக்ட்டுங்க. செகண்ட் ஷிஃப்ட் வந்து எனக்கு சரியா தெரியல. அது வந்து சில பேர்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டது தான் வச்சு சொல்றேன். செகண்ட் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ன்றது மெமரி 16 பிளஸ்ன்றது போடலாம். எல்லாருமே 16 பிளஸ் போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து டைம் மேபி அந்த நடுவுல எரர் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால அவங்க ஏதாவது டிராப் பண்ணியிருக்கலாம். டிராப் பண்ணாலும் கவலைப்பட வேணாம். டி ஸ்கோர் வரையும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? எது எப்படி வேணுமோ நடக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து இனிமே டிராப் ஆயிருக்கலாம்.
இல்ல நெறைய பேர் வந்து சரியா இமேஜ மாத்தி மாத்தி போட்டிருந்தாங்கன்னா, டி ஸ்கோர் மேக்ஸிமம் வந்துரும். இல்ல குறைஞ்சபட்சம் இது கீழ இறங்காதுன்னு சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, 10 மார்க்குங்க. 10 கொஸ்டின். அது கீழ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளோட கெஸ்ஸு 10 கொஸ்டின். மினிமம் 24க்கு ஒரு 10ஆவது கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்போது 10-16 இந்த ரேஞ்சுல வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஷிஃப்ட் அத வச்சு தான் சொன்னேன். 18 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. எத கேட்டிருக்காங்கன்ற மாரி. ஸோ அத வச்சு பார்க்கும்போது இந்த 2 கொஸ்டின் விட்டோம்னா, மீதி 18 கொஸ்டின்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஈஸியா இருக்க மாரி இருந்துச்சு. ஒரு 15+ எல்லாருமே போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத வச்சு சொன்னேன். அதே மாரி செகண்ட் ஷிஃப்ட் கேட்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இண்டிகேட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ நான் கேட்ட வரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இண்டிகேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கும் 50ன்றது பெட்டர் ஸ்கோரு. கியூப் 35ங்க. யாரா இருந்தாலும். அது ஃபர்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி 35. ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து சில பேத்துக்கு அது 3D மாரியே தெரியலன்ற மாரி சொன்னாங்க. ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறேன் ப்ரோ. அடுத்து 11 கொஸ்டின் பார்க்கும்போது சரியாவே தெரியல. அது ஏதோ பேப்பர் மாரி இருக்கு. ஏதோ டைல்ஸ் மாரி இருக்குன்ற மாரி சொன்னாங்க. ஸோ அவங்கள கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்கோர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதே மாரி 45ன்றது நல்ல அட்டெம்ப்ட் இது. இந்த 6 மினிட்ஸ்ல வந்து 7 மினிட்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் 45ன்றது குட் அட்டெம்ப்ட். நெறைய பேர் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருப்பீங்க. வந்திருக்கும் உங்களுக்கும். இந்த பேட் புதுசா வந்தனால டி ஸ்கோர் வந்து டிராப் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிள் இருக்கு. 36 அதாவது ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 36 வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேல 40, 45 அந்த மாரி போட்டோம்னா ஃபீல் பண்ண வேணாம். நல்ல ஸ்கோரே வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன். அதே மாரி ஸ்கோர் கார்டு எதுவும் ரிலீஸ் ஆச்சு அப்டின்னா, ரீசென்ட்டா ஏதாவது ரிலீஸ் ஆச்சு, இல்ல 1 வீக்ல ஆகும், இல்ல ஆன்சர் கீ ஏதாவது ஆகும்னா, அத வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? கட் ஆஃப்க்கு வந்து நான் ஒரு ஜோனுக்கு என்ன வருது, அதாவது பெங்களூரு, சென்னை, செகந்திராபாத் 3 இருக்கு. அத வச்சு நான் பிரெடிக்ட் பண்றேன். அதாவது சிபிடி 2 வச்சு வேணுமா நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம் கரெக்ட்டா. கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்றதோட முன்ன பின்ன ஒரு 5 மார்க் வந்து ஏறலாம், இறங்கலாம் சரிங்களா? அத வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். இந்த கட் ஆஃப்ல இருக்க வரும்னு சொல்லி. ஆனா வந்து மேபி மேல இருக்கவங்க வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்கலாம் கீழ இறங்கிட்டாங்க. கீழ இறங்குறத விட சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா, அவங்க வந்து என்ன சொல்ல டி ஸ்கோர் வரல அப்டின்னா, அவங்க ரிஜெக்ட் ஆகுற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி நடக்கவும் பாசிபிள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா, கட் ஆஃப் குறையும். இல்ல அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கலாம் உள்ள போவாங்க. ஸோ அப்ப கட் ஆஃப்ன்றது ஹையா தான் இருக்கும். ஸோ 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சிபிடி 2 வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கான எக்ஸாக்ட்டா வேணும்னு பார்த்தீங்கன்னா, சிபி80 ஓடது வேணும். சிபி80 யார் யார் பாஸ்ன்ற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நான் கட் ஆஃப் வீடியோ அடுத்து வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஏதாவது டேட்டா கிடைச்சுச்சு அப்டின்னா, அத வச்சு நான் போடுறேன் நானு. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.